ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் இந்த வீக் ஃபுல்லாக பேசின எல்லா டாபிக்ஸும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி பேசியிருந்தேன். அண்ட் அதில் வந்து நான் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செலவை காப்பாற்றிக்க முடியும். அதாவது நம்ம செலவுக்கு ஏற்றதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அசெட்ஸாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பொருளாவோ வாங்கி போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே நம்ம ஸ்பெண்டிங்ஸ்லாம் முடிச்ச பிறகு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் டைப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கோல்டு, பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரியல் எஸ்டேட் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இதில் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசவே இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அதை பற்றி பேசல. ஸோ ஒரு சிலர் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் வேல எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏறுறது, அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த விலைவாசி ஏறுறதை விட நம்மளுடைய சேலரியோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம்ல, ஸோ அது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்ம செலவையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய நெட்வொர்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். மியூச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னன்னு அப்படின்னு நான் நேற்று வீடியோலேயே சொல்லியாச்சு. அது இந்தியாவில் எவ்வளோ இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.10. பட் ரியல் டைமில் நீங்கள் ஒரு கடையிலையோ ஒரு பொருளை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 6 to 7%, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற மாதிரி இருக்கும். ஒரு 7 to 8% கிட்ட இன்ஃப்ளேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பர்சனலாக எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம இது வச்சு, அதாவது இன்ஃப்ளேஷனுடைய கவர்மெண்ட் ரேட்டும் வச்சு நம்மளுடைய ரேட்டும் வச்சு அதை விட நம்ம எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வே தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். என்னடா ரியல் எஸ்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு செக்டர் ஆச்சு, அதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ரியல் எஸ்டேட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் இருக்கிற டேட்டாவை எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியாவோட ஆவரேஜ் ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 2 to 3%. பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ கவர்மெண்ட் ரேட்டு படி இருக்கிற இன்ஃப்ளேஷனை விட, அதாவது விலைவாசி ஏறுற ஃபாஸ்ட்டை விட அந்த ரிட்டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட்ல நம்ம காசு போறது மூலியமா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து நீங்க ஃபோன்ஸ்லயோ இல்லை வெப்சைட்ஸ்லயோ இதுலயோ இன்னத்துல பார்த்துட்டே இருப்பீங்க, நியூஸ்ல பார்த்துட்டே இருப்பீங்க. சென்செக்ஸ் ஏறிச்சு, நிஃப்டி ஏறிச்சு, இறங்குச்சு அப்படின்னு சொல்றதுனால ஸோ ஏறுது இறங்குது நம்மளுக்கு ஒன்று விஷயம் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கோல்டு வந்து டிவியில் நியூஸஸ்ல நிறைய இடத்துல நீங்க வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஏறப்போகுது, கோல்டு ப்ரைஸஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க அடிக்கடிக்கு வாங்குறதுனால, மற்றவங்க வாங்குறத பேசுறதுனால நம்மளுக்கு தெரியுது கோல்டு ப்ரைஸஸ் ஏறுதா இறங்குதா. ஸோ சேம் கான்செப்ட் தான் பெட்ரோலையும் நம்ம தினமும் யூஸ் பண்றதுனால பெட்ரோல் ப்ரைஸஸ் ஏறுதா இறங்குதான்னு தெரியும். பட் ரியல் எஸ்டேட் அப்படின்றது அப்படி கிடையாது. ஸோ அதுக்குன்ட்டு எந்த ஒரு வெப்சைட்ஸோ எந்த ஒரு ஆப்போ இது ஏறுதா இறங்குதா அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு எடுத்து காட்ட போறது இல்லை. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு லேண்ட் ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு விற்க போகும்போது தான் தெரியும் அந்த லேண்டோடைய பிரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்ட்டு. ஸோ நீங்க வந்து இந்த 2 to 3% அப்படின்றது வந்து நீங்க ஒழுங்கா உட்காந்து ஒரு இடத்துல கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு லேண்ட் ஒரு 1 lakh கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 1,20,000 30,000 நீங்க சேல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 30,000 நீங்க டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பதிலாக நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தாலே அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குமேன்னு தோணும். ஸோ அதனால தான் நான் சொல்றது மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ரியல் எஸ்டேட்டோடைய ரிட்டர்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இடம் எது இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஆவரேஜா இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் கொடுக்கறது ஒரு 5.45ல இருந்து ஒரு 6.10 அந்த ரேஞ்ச்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7 அப்படி கொடுக்குறாங்க. பட் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5 ஆஸ் பர் கவர்மெண்ட். பட் ஒரு 5.45 தான் இதோட ஃபிக்ஸட் டெபாசிட். இன்கேஸ் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிடுச்சுன்னா ஒரு 7-8, ஒரு ரியல் டைம் இன்ஃப்ளேஷன் எடுத்துப்போமே, ஒரு 7-8% இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டோடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றாங்க, வெறும் 5.5% ஆர் 6% தான் பே பண்றாங்க. பட் ரியல் இன்ஃப்ளேஷன் வந்து 7%. அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே நம்மளுடைய விலைவாசி ஃபாஸ்டா ஏறிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை நம்பி அதில் காசு போட்டோம்னா பேங்க்குக்கு தான் லாபம். ஸோ பேங்க் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரேட்ல கடன் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு தெரியும்.
20%, 18%, 21%லாம் அவங்க கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை வாங்கி தான் அவங்க அவ்வளோ பர்சன்டேஜ் கடன் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க்ஸை நம்பி இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல, ரெக்கரிங் டெபாசிட்ஸ்ல, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துட்டு போய் போட போட இன்ஃபிளேஷன்ஸை விட நம்ம கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம அதே இடத்துல தான் ஸ்டாக்னேட்டா சும்மா காசு வந்தது, நானும் சேவ் பண்ணேன், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன், ரியல் எஸ்டேட்ல போட்டேன், எனக்கு எதுவுமே ஏறல அப்படின்னு சிம்பிளா இருக்கிறது. ஸோ நிறைய பேர் அது மூலியமா தான் மாட்டிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசல, நான் சொல்றேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. வந்தவொடனே என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட்னாலே சேஃப்பா, கவர்மெண்ட் கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கம்பெனில ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் செக்டர்ல ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து நான் ஒரு தனி வீடியோவை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் சிம்பிளா இப்போ ஒரு ரீசன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஆட்சி மாறிட்டே இருக்கும், 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனா ரேட் கட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் மேல. இப்போ எல்பிஜி சிலிண்டர்ஸ்லாம் வந்து சடனா ஒரு 150 rupees கிட்ட, அதாவது 100 rupees கிட்ட கட் பண்ணாங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான் பெட்ரோல்லையும் கட் பண்ணாங்க, 1 rupees 2 rupees. பட் அதோடைய ரியல் ப்ரைஸை விட அது வந்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது குறைப்பாங்க, ஏற்றுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியா நீங்க அதை பார்க்கும்போது நிறைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லாதப்போலாம் இந்த கம்பெனி கிட்ட இருந்து டிவிடெண்ட் அப்படின்ற பேர்ல வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அவங்க உறிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கம்பெனி டெவலப் ஆகாது. நீங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல்ல வர ப்ராஃபிட்ஸ் அங்க இங்கன்னு செலவு பண்ணி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணாம, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 2010 அந்த டைமிங்ல வந்து பயங்கர ஒரு டாமினன்ட் கம்பெனியா இருந்தது. இப்போ 2024ல ஒரு 15 years கழிச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ சேம் தான். ஸோ கவர்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது ட்ரெடிஷ்னல் வேலை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் எஸ்டேட் இப்போ இந்தியாவில் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சேம் கான்செப்ட் தான், எஃப்டி ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு. ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமா கோல்டுக்கு பல போர்கள் நடந்ததும் பார்த்துருப்பீங்க. கோல்டோடைய வேல்யூவேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 2019 கோல்டு ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3500 கிராம், நான் சொல்றது ஒரு கிராம் வந்து 3500 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு வந்து 6800, 6700 ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் எல்லாம் போட்டால் 7000 டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2019ல நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் கோல்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது 1,34,000, 37,000 கிட்ட போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேலை இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். பட் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்தியாவில் வந்து ஆவரேஜா ஒரு கோல்டோடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12%, 14, 15லாம் கூட டச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு 10% எடுத்துப்போம். நம்ம வந்து ரியல் டைம் இன்ஃப்ளேஷன் 8% அப்படின்னு எடுத்தா கூட நம்மளுக்கு 2% எக்ஸ்ட்ராவாக தான் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் வேலை இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. அதாவது பழைய காலத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியே இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. பட் அது எந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்மளுடைய ஸ்பெண்டிங்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து சேஃப்டியா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றது, ட்ரெடிஷ்னல் வேலை இன்வெஸ்ட் பண்றது கூட அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.